இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உன்னால எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்கிறப்போ, மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சா, அவன் பார் அவனுக்கு பண்ணுனா அப்ப எனக்கு பண்ணலன்னு சொல்லிடுவாங்க பாத்தியா. இல்ல அதாவது சினிமாக்கு கஷ்டப்படுற காலங்கள்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கும். அப்பெல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாட்டு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒன்னா சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சி அடுத்த கட்டம் போறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் நீ அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு, இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உன்னால எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்கிறப்போ, மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சா, அவன் பார் அவனுக்கு பண்ணுனா அப்ப எனக்கு பண்ணலன்னு சொல்லிடுவாங்க பாத்தியா. அதனால உன்னோட பேஜ்ல எல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜ்ல போட்டுக்கிற, நீ பேசி மட்டும் கூடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் போட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அப்படி அதுவும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானா பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணிக்கிடல. இன்னைக்கு விஜய் சேதுபதி எத்தனை பேர் சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு போட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் வடநாடு நீயும் நாடெல்லாம் ஒரே ரூம் மெண்டா இருந்தோம் பண்றா, ஒரே கல்யாண மண்டபத்துல வேலை பார்த்துருக்குறோம், எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்திருக்கிறோம். இன்னைக்கு அடுத்த கட்டம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா, அதானுங்க ரொம்ப கஷ்டம். அந்த படத்துக்கு நாங்களும் வந்தோம். ஆனா உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு ஒரு கதாநாயகி இருக்காங்க, அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணாங்க. அவங்க தான் உங்க படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்களா, ஏன் பண்ணல? ஜம்ப் பண்ணா கதாநாயகி ஆயிட்டாங்க, பிரச்சனை கிடையாது, நாயகி ஆயிட்டாங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்பாவுக்கு. என்னோட படத்துக்கு உண்மையாலே டிஸ்கஷனுக்கே டைரக்ஷனே அவங்கதான், அவங்கள வச்சுதான் நான் ஒரு கதையே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் மக்களாட்டுக்கு மொத்தம் கொண்டு குறவே மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் பண்றேன் தங்கம், இது எப்படி இருக்கு, ஓகேவா, நல்லா இருக்குமாங்கிறப்ப எனக்கு நெல்வி சுழிவு கிழிவு எல்லாமே கத்துக் கொடுக்கறது என் மகதான் எல்லா கதைக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு முடிச்ச உடனே என் பொண்ணுதான் அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு பேசி கொடுத்தாங்களே, அதெல்லாமே அவதான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதான் நாங்கெல்லாம் ஒரே ரூம் மண்டா இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் நானும் சூரி மில்கா கில்கா நிறைய பேர் நடிகர்களா இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு டைரக்டர்னு சொல்றது நாங்க வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்ப பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது, ஃபுல்லா கேசட் போட்டு எல்லாம் பாட்டு கேட்டு இருக்கிறப்ப நான் உண்மையாலுமே பருத்தி வீர படத்தோட டைரக்டர் இவனோ அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா பருத்தி வீர பாட்டை போட்டு கேட்டுட்டே இருக்கிறாப்ல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவா பருத்தி வீரன் இருந்ததோ அந்த ஜேனர்ல வெற்றி வீரன் கதையை சொல்றப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறைய இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா சொல்ற இந்த பூ காய் கனி படம் பெரிய அடையாளமா இருக்கும். எத்தனையோ பெரிய டைரக்டர்களுடைய படைப்புல ஒரு சில படங்கள் கையுட்டு என்ற படங்கள் இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா இந்த படம் இருக்கு. நான் என் மகளுக்கும் நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த ஜேனர் இவருக்கு ஒரு பெரிய அவார்டுக்கு உண்டான படமா இருக்கும். இப்ப சமீபத்துல விஜய் சார் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும், நம்ம நாட்டு சிஎம் ராஜ்மோகன் சார் இடையில சந்திச்சோம். அவர் சொன்னார், இந்த வருஷம் பொண்ணு அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டா இந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க.